மூலமாவோ, பொருளாதாரம் மூலமாவோ, உறவினர்கள் மூலமாவோ, அல்லது நீங்க குற்றம் செய்ததனுடைய தவறு செய்ததனுடைய மூலமாகவோ உங்களுக்கு ஒரு அழுத்தம் ஏற்பட்டதுன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தூக்கமின்மை. ஃபர்ஸ்ட் தூக்கமின்மை. இந்த தூக்கமின்மை வந்துட்டா நம்ம என்ன செய்வோம்? தூங்குறதா இல்லை மருந்து வாங்கி சாப்பிடுவோம். அது மருந்து வாங்கி சாப்பிட்டா அது தூக்கமா மயக்கமா? மயக்கம். ஆனா பிரச்சனை எங்க? ஒரு பிரச்சனை எங்க? இந்த நாளில் ஒண்ணு குறைபாடு ஏற்பட்டதுன்னா அது வாழ்க்கையில் அழுத்தமா இருக்குது. அதை நீக்காம மருந்து சாப்பிட்டா அது நல்லா ஆயிருமா? ஆகவே இப்படிதான் பல பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் தூக்கமின்மை. ரெண்டாவது எதிலுமே ஆர்வமின்மை. எதிலுமே ஆர்வமின்மை. இடத்தை சம்பாதிச்சு எதுக்காது? இப்படி எல்லாம் ஒரு வாழ்க்கையா? ஆர்வமின்மை. அதுக்கடுத்து கோபம். அதற்கடுத்து பாத்தீங்கன்னா எதிலுமே ஒரு முழுமையா ஈடுபடாம அப்படி அது முன்னாடி போயிட்டு பின்னாடி வந்துடும். ஆர்வத்தை கைவிட்டுரும். சரிங்களா? ஆர்வம் இது இதுதான் பேசிக். இப்ப இந்த சமயத்திலே நம்ம பிரச்சனைக்கான காரணம் என்னன்னு சரியான கன்சல்டேஷன் எடுத்துட்டோம்னா அது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்குள்ளான உங்களுடைய நடத்தை சார்ந்த வழிகாட்டல் நாங்கள் கொடுத்து அதை மாத்திட்டோம்னா இந்த பிரச்சனை அப்படியே ஸ்டாப் ஆகும். இதை விட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த அழுத்தம் என்ன ஆயிடுமா? டிசார்டரா மாறிடும். டிசார்டரா மாறிடுச்சுன்னா இப்போ ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க, எப்பவுமே எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? ரெண்டாவது, எதை செஞ்சாலும் கரெக்டா தப்பா செய்வாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒன்னு சொன்னா இன்னொன்னு செய்வாங்க. சரியா? இதுக்கு பேரு டிசார்டர். சரியா? ஃபர்ஸ்ட் இங்க ஸ்டார்ட் ஆகி இது அப்படியே விட்டுட்டோம். நாளுக்கு நாள் ஆயிரும் டிசார்டர். டிசார்டர் வந்துருச்சுன்னா அதுக்கடுத்து வரக்கூடியதான் டிசீஸ். நிறைய பேருக்கு சர்க்கரை வியாதி வருது இல்லையா? அதுக்கடுத்து ரத்த அழுத்தம், உயர் ரத்த அழுத்தம், குறைந்த ரத்த அழுத்தம் வருது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தீராத தலைவலி. அதற்கடுத்து பாத்தீங்கன்னா மாரடைப்புன்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சர்க்கரையே சாப்பிடாதவங்களும் சர்க்கரை வியாதி வருது, மட்டன் சிக்கன் சாப்பிடாதவங்களும் ஹார்ட் அட்டாக் வருது. அப்படின்னா பிரச்சனை எங்க? வாழ்க்கையில. புரியுதுங்களா? அப்ப இதை கண்டுபிடிச்சு மாத்தாம விட்டுட்டோம்னா அதுதான் நோயா மாறிடும். நோயா மாறிடுச்சுன்னா நம்ம கடைசி வரைக்கும் நோய்க்கு மட்டும் தான் ட்ரீட்மெண்ட் எடுப்போம். ஆனா இது நல்லாவே ஆகவே ஆகாது. இப்ப ஃபாலோ பண்ண முடியுங்களா? அப்ப இந்த 4 விஷயம் தான் வாழ்க்கையில் நோய்க்கான காரணமா இருக்கிறத நம்ம பயன்படுத்தணும். அப்ப யாருக்கெல்லாம் தலைவலி அதிகமா வருது, கோபம் அதிகம் வருதுன்னா அவங்க மேல சங்கடப்படக்கூடாது. அவர்களுக்கு அந்த பிரச்சனையை கண்டுபிடிக்க தெரியாது. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுன்னா அந்த பிரச்சனையினுடைய ஆழம் மறந்து போயிடும், பிரச்சனையுடைய ஆரம்பம் மறந்து போயிடும், பிரச்சனை தங்கி போயிடும். எதுக்காக சண்டை ஓட்டுறே தெரியாது. ஆனா நமக்கு அவங்கள பார்த்தா என்ன வரும்? வெறுப்பு வரும். சரிங்களா? இதை மாத்திரத்துக்கு பேர் தான் நாங்க மைண்ட் செட் நாலேஜ் அப்படிங்கிற ஒரு தெரப்பியை கண்டுபிடிச்சோம். உங்களுக்கு உடனே மாசம் மாசம் இந்த சம்பளம் அப்படின்னு ஹாப்பியா சம்பளத்தை வாங்கிட்டீங்களா? இல்ல வேலை செஞ்சு வாங்கணுமா? வேலை செஞ்சது சிம்பிளா போனா ஹலோ வெல்கம் சார் ப்ளீஸ் டேக் ஒரு சீட் அப்படின்னு சொன்னாங்களா? ஏய் வா, இது செய்ய, அதை செய், அதை செய், அப்படிதான் உங்களை சொன்னாங்க இல்லைங்களா? நீங்க சாப்பிட்டு அப்படி ஏன் போட்டு வீட்டுக்கு வந்தீங்களா? என்ன செஞ்சுப்பீங்க? சாப்பாடு இருந்திருக்கு, இல்லாம இருக்கும். கஷ்டப்பட்டு தான் அந்த பணத்தை நீங்க வாங்கியிருப்பீங்க. ஓகே, இப்போ இந்த பணத்தை கொண்டு போய் வீட்டுல கொடுத்தா மற்றவங்க பணமா பாக்குறாங்களா, உங்களுக்கு முன்னாடி இந்த கஷ்டமா பார்த்தாங்களா? பணமா தான் பார்த்துருப்பாங்க. இதுக்கு மேல நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுன்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? இது என்ன பெரிய பணம், பக்கத்து வீட்டுல 1.5 லட்சம் சம்பாதிக்கிறியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? அப்ப உங்களுடைய உழைப்பு அவர்களுக்கு எதுவா மாறுது? பணமா மாறுது. ஆனா அவங்களுக்கு உழைப்பு தெரியுமா? தெரியவே தெரியாது. இப்படியான MSK பிரின்சிபல் என்னன்னா, உங்க உழைப்பு பணமா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், உழைப்பா தெரியாது. இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிற கேள்வி, இப்படி தெரியாம இருக்கிறத நம்ம சொல்லி கொடுக்காது தப்பா, இல்ல ஏற்கனவே அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது கரெக்டா?